ஒரு முறை கென்யாவில் இருக்கக்கூடியதான தூதரகத்தை தீவிரவாதிகள் அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு ஒபாமா சொன்ன வேர்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். அவர் இந்த வேர்ல்டுக்கு சொல்கிறார், ஒரு வேர்ட் சொல்கிறாரு, நீங்கள் அடித்தது என்னுடைய தூதரகத்தை அல்ல, நீங்கள் என்னுடைய சக தோழனை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. அதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஸ்தானம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் ஆஃப் காட். நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சின்ன தாவிதாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், நம்மகிட்ட இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னென்னா ஒரு 4-5 விஷயம் தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு, அப்புறம் வந்து அந்தஸ்து, ஜாதி, அப்புறம் இல்லைனா வந்துட்டு கலரு. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோம் நல்லா படிச்சிருப்பார் போல அப்படின்னு. அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், கருப்பு சிவப்பு கான்செப்டே கிடையாது, ஜாதி கான்செப்ட் கிடையாது, அந்தத்து கான்செப்ட் கிடையாது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் அம்பாசிடர் ஆஃப் காட், நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன், அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். நான் எங்கிட்ட இருக்கிறனால ஜெயிக்கிறனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்கிற எதிரி, எனக்கு எதிராக இருக்கிற எதிரி என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என்னோடு கூட ஒரு இருக்கிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் எனக்காக இருக்கிறவர், அவர் தான் ஜெயிக்கிறவர், அவர் தான் ஜெயிப்பார், அவர் தோக்கவே மாட்டார், அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன்? தோக்கவே மாட்டேன். சில நேரத்தில் பார்க்கறதுக்கு தெரியும் தோக்கிற மாதிரி, தோக்கவே மாட்டோம் லைஃப்ல. நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, போகும்போது ரெப்ரசன்டேட்டிவ் கார்டாக போகணும்.